கேக்குதா? பண்ணிட்டேன். ஆ புரியல. கேட்குது. எஸ் ஜி. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். கிருஷ்ண பஜன். இட் இஸ் செட் டு ராகா சிந்து பைரவி. சிந்து பைரவின்றது இட் கிவ்ஸ் an instant happiness. So I don't know how far I do justice for the raga, but I'm just trying. Okay, in case any mistakes, please forgive. भज रे श्रीकृष्णं भज रे भज कृष्णं भवभयहरं दीनदयापर दानवहरणं दीनजनावन मनमोहन दीनदयापर दानवहरणं दीनजनावन मनमोहन धन्युलजयो मानसमन्दुल दीनोलकिम्पौ कनकनमृचिरा कनुगुनुमुगान लोलम् कनकसनन्दन मुनुलुद्यनिंचिरि वनमालाधर धन्यमुरळी वनमालाधर धन्यमुरळी शिरसा मनसा स्मररे भज रे शिरसा मनसा स्मररे भज रे श्रीकृष्णं भज रे भज कृष्णं भावभयहरम्. Thank you so much. Thank Beautiful you, song. Ji. Very nice. ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for the whole Geeta Parivar for giving us this opportunity to learn online. And it was a blissful period in the 1 month. I can't explain the way it was going on. Even one day I didn't stay without reciting Geeta. So that is something, a big achievement from my side, I would say, for which I'm imbibed to all of you. And thank you so much, Gurujis, for taking us every step when you are holding us, as I kept saying. And it is not just Geeta. I also learned patience. Last time also I told patience na and opening my ears and listening properly is something I really learned in this class. Because over the audio அனுப்பும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அனுப்புவேன். ஆனா அது ஃபீட்பேக் வேண்டி I'll be waiting. வந்தோடனே I'll be checking on அந்த எவ்வளவு நிமிஷம் அந்த எவ்வளவு செகண்ட்ஸ் இந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்கா அப்படின்னு. இஃப் இட் இஸ் மோர்னா ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே there's some lot of mistakes அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி ஆடியோல போய் கேட்டு பார்ப்பேன். கேட்டு பார்த்தும்போது தான் ஐ அண்டர்ஸ்டுட் பாப்பி நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மிஸ்டேக் இவ்வளவு பண்ணிருக்கோம் அண்ட் இவ்வளோ அவ்வளவு இன்ட்ரிகேட்டா நோட் பண்ணி அதை சொல்லியிருக்கா அப்படின்றது ஐ வுட் பி அமேஸ்ட். ஸோ என்னன்னா அதனாலதான் ஐ வுட் திங்க் லைக் இப்போ இந்த செகண்ட் லெவல் செகண்ட் சாப்டர் படிக்கும் போதா கொஞ்சம் ஒரு அளவுக்காவது இல்லை நம்ம எப்படியாவது மேக்ஸிமம் கம்மி பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு 10 தடவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி ஹோல் டே டு பி ஃப்ராங்க் ஹோல் டே கீதா மாத்திரம் தான் ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல நத்திங் எல்ஸ் ஈவன் இஃப் ஐம் டூயிங் எல்ஸ் அதர் திங்ஸ் அரவுண்ட் பட் ஸ்டில் ஃபுல் டைம் ஆஸ் எவ்ரி ஒன் சேஸ் எவ்ரி ஒன் would have felt the same thing. So with all your blessings would like to continue further. And thank you so much Nikhila ji for patiently sending me அப்பப்ப நான் எல்லாம் டெலிட் ஆயிடும் திருப்பி நிக்கிலா ஜிக்கு மெசேஜ் போட்டு ப்ளீஸ் சென்ட் மீ தீஸ் ஆடியோஸ் வீடியோஸ் சொல்வேன். உடனே பாவம் அவளும் அனுப்புவா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி ஃபார் த ட்ரபிள். அண்ட் மோகன் குமார் சாருக்கும் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் எவ்ரி டைம் 10 minutes more on the meeting ரிமைண்டர் ஒரு அனுப்புறதுன்றது இட் இஸ் சம்திங் அமேசிங் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குருஜிஸ் ரெண்டு பேருக்குமே மை ஹம்பிள் பிரணாம்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அவுட் ஹியர் டு மோட்டிவேட். Thank you so much. Thank you, ma. Thank you. Thank you. Thank you so Thank much. you so much. Thank you. Thank you. Thank you. அடுத்து மங்களாம்பாள்ஜி உங்க இருக்காங்களா? ஜாயின் பண்ணிருக்காங்களா? இருக்காங்க. ஓகே. நீங்க நேரா சொல்றீங்களா இல்ல அதை ஷேர் பண்ணவாஜி? மங்களாம்பாள்ஜி நான் அவங்களோட ஷேர் பண்றேன் ஜி. மங்களாம்பாள்ஜி வீடியோ இருக்காங்களா? இருக்காங்க பட் இருக்காங்க. தெரியவே இல்ல. ஓகேம்மா, நீங்க ஷேர் பண்ணிடுங்கம்மா.
ஓகே ஜி, ஓகே ஜி, ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பஜகோவிந்தத்துல ஆதிசங்கர பகவத்பாதர் எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணு, அத நான் தமிழ்ல கவிதையா எழுதியிருக்கேன். ஒரு சிறிதேனும் கீதை படித்து, ஒரு துளியேனும் கங்கை குடித்து, ஒரு சிறு பொழுது முருகரி நாமம் மொழிபவர்க்கேது எமனிடம் வாது. துதி கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி கோவிந்தனை என் மனமே, எதிர் நின்று எமன் அழைத்திடும் பொழுது உன் இலக்கண கல்வி காப்பாற்றாது. இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு துளி கங்கை ஒரு மனுஷன் அவனோட வாழ்நாள்ல குடிக்கிற பாக்கியம் கிடைச்சாலோ, ஒரு சிறிதேனும் பகவத்கீதை அவனுக்கு தெரிஞ்சிட்டாலோ, இல்ல அவன் எப்பயாவது ஒரு நேரம் ஹரியோட நாமத்தை சொல்லி இருந்தாலோ, அவன் எந்த நிலையில இருந்தாலும், அவன் எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும், இந்த மூணையும் அவன் செஞ்சிருந்தான்னா அவனை யமன் ஒண்ணும் செய்ய முடியாது. யமன் அவனுக்கு கஷ்டமே கொடுக்காதிக்கு நல்ல ஒரு மரணத்தை தருவான். துதி கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி கோவிந்தனை என் மனமே, எதிர் நின்று யமன் அழைத்திடும் பொழுது உன் இலக்கண கல்வி காப்பாற்றாது. நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன செஞ்ச, இது பத்தி ஒரு பேச்சும் கிடையாது. நீ பகவத்கீதை வாசிச்சிருக்கியா, நீ ஒரு துளி கங்கையாவது குடிச்சிருக்கியா, ஒரு நேரம் உன் வாழ்க்கையில ஹரிநாமம் சொல்லியிருக்கியா, கண்டிப்பா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத மரணத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. எவ்வளவோ இதிகாசங்களும் புராணங்களும் இருக்கும்போது ஆதிசங்கர பகவத்பாதா இந்த கீதையை தான் ஒரு இம்பார்ட்டன்ட் இதுவா சொல்லியிருக்க, முக்கியமான படிக்கணும்னு சொல்லி. அந்த கீதையை படிக்கிறதுக்கு நமக்கு சரளமா படிக்கிறதுக்காக கீதா பரிவார் முயற்சி செஞ்சு நமக்கு இதை படிப்பிக்கிறா. அந்த கிளாஸ்ல நம்ம ஜாயின் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது அந்த கிருஷ்ணனுடைய கிருப்பை தான். அதுக்காக அந்த கீதா கிளாஸ் நடத்துறதுக்காக அவளுக்கு நம்ம எவ்வளவு நமஸ்காரங்களை சொன்னாலும் மிகையாகாது. நமஸ்காரம். தேங்க்யூமா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பர்சன் கூப்பிடலாம். மியூட்ல இருக்கேள்மா நீங்க. நிக்கிலாஜி மியூட்ல இருக்கேள். நெக்ஸ்ட் ராமன்ஜி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லியிருந்தார். ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம் ஜி, சொல்லுங்க. நான் இதுல ஜாயின் பண்ணதே ஒரு என் சிஸ்டரோட ரெக்கமெண்டேஷனால. ஓகே, முதல்ல நானும் இதுவா நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப. பட் நீங்க நடத்துற கிளாஸ், அந்த கிளாஸ் அதுக்கப்புறமா நான் சொல்லும் போது அது பண்ற கரெக்ஷன்ஸ், அது அதுக்கப்புறமா நாங்க அனுப்பிச்ச ஆடியோ கரெக்ட் பண்ணி அனுப்புறது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவிங் ஜாயின் திஸ் கிளாஸ். அண்ட் மோரோவர் நீங்க அந்த ஸ்லைட்ஸ் அனுப்புறீங்க இல்லையா, இந்த ஸ்லைட்ஸோட கீழே அந்த மீனிங்கும் அதோட அந்த ப்ரோஸோட ஸ்லோவாவோட இதுவும் அனுப்புறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தி ஆடியோ விச் யூ சென்ட் ஆஃப் தி மேடம் டு லிசன் ஃபார் தட் 6 minutes, that is also very fine. And actually I am able to correct whatever the mistakes which has been done by listening to that time and again. And thank you very much, and I hope that I will be continuing this for the next stages. Thank you once again for all the technicals and also the gurus for taking this. Thank you. Thank you sir. Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கேட்கலாம் முரளிஜி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லல.
ஓகே. அவங்களோட ஃபீட்பேக். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நான் எண்டிங் ப்ரேயர் தான் மேடம் எனக்கு ம். சொல்லியிருக்கீங்க. ஜஸ்ட் என்னோட ஃபீட்பேக் மட்டும் ஃபீட்பேக் சொல்றேன். சொல்லுங்க. எல்லாரும் சொன்னதுதான் மேடம். இது வந்து அவ்வளோ பொறுமையா எந்த கிளாஸ்லயும் இந்த மாதிரி நாங்க அட்டன் பண்ணதில்லை. இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொனன்சியேஷன் கூட எனக்கு தெரியாது. சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி நீங்க சொல்லித்தரல. விஷயம் சொல்லாமான்னு தெரியல. ஆக்சுவலி 11 o'clock தான் எங்க வீட்டுக்கு மெய்டு வருவாங்க. ஸோ கிளாஸ் நடக்கும்போது அவங்க பின்னாடி வேலை செஞ்சுட்டே இதையும் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க வந்து எனக்கு மேல அவங்க ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க வந்து இன்னைக்கு வெரி குட் வாங்கிட்டீங்க பரவாயில்லன்னு என்ன அப்ரிஷியேட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன்லாம் நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு அவங்களே சர்டிஃபை பண்ற அளவுக்கு நீங்க என்ன ட்ரெயின் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதாவது குரு கிருபாங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் 2 குருவும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது எங்களை சொல்ல வச்சிடுறீங்க. அதே மாதிரி இத்தனை பிஸிலையும் நாங்க அனுப்புற ஆடியோவை உடனுக்குடன் பார்த்து நீங்க கொடுக்குற அந்த மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மேடம் சொன்ன மாதிரி தான் நான் என்னோட ஆடியோ அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என்ன தப்பு சொல்ல போறாங்களோ தெரியலையே, நான் நிறைய கரெக்டா சொன்ன மாதிரி தான் இருக்கு, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கணும் தெரியலையேன்னு சொல்லிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்டையும் பக்கத்துல உட்கார வச்சு அவருக்கு ஆடியோ ஒரு தடவை அவருக்கு அனுப்பிச்சிட்டு அவர் ஓகே சொன்னப்புறம் தான் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆனாலும் மைன்யூட்டா ஒரு மிஸ்டேக்ஸ் எப்படியாவது பண்ணிருப்பேன். அதை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பேன் நீங்க. இது வந்து என்னன்னா எந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாம ஒரு அவமானமா ஃபீல் பண்ணாம தைரியமா ஒரு அம்மா கிட்ட குழந்தை வந்து கேட்டுக்கிற மாதிரி எங்களால கேட்க முடியுது. அந்த லிபர்ட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு சின்ன எனக்கு விஷயம் என்னன்னா, சான்ஸ்கிரிட்டும் தெரியாததுனால இது அர்த்தமே தெரியாம நான் தெரிஞ்சுக்கும் போது ஸ்லோகம் கத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இந்த கிளாஸ்ல வந்து நீங்க மீனிங்கும் சொல்லி ஸ்லோகமும் கத்துக்க சொல்றது வந்து இந்த ஷார்ட் டைம்ல ரொம்ப கஷ்டம், அது புரியறது எனக்கு. பட் அந்த ஸ்லோகம் சொல்லும் போதே அதனோட மீனிங்க ஒரு வாட்டி சொல்லிட்டு ஸ்லோகத்தை சொன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா என்ன மாதிரி இருக்கிற உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். அவ்வளவுதான் மேடம், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதுதான் எனக்கு சொல்ல முடியறது, வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. கிளாஸ் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சார் சொன்ன மாதிரி என்னால லெவல் 1 முடிக்க முடியுமாங்கிறது தெரியாம இருந்தது. பட் இப்போ வந்து எனக்கு லெவல் 4 வரைக்கும் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை வந்திருக்கு. பகவானோட கிருபையில அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி மீனிங் சொல்லலான்னா கூட இந்த டைம் இதுதான் நமக்கு இருக்கிறது, இந்த 40 minutes. நாங்க வந்து உங்களுக்கு ஸ்லோகா டீச் பண்ணும் குரூப். நீங்க அந்த மாதிரி நிறைய வாட்டி ரிசைட் பண்ணா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகத்துல இருக்கும். அப்புறம் குரூப் அனுப்பத்தன் பண்ணணும், அப்புறம் சோலோ சாண்டிங் பண்ணணும், நடுவில் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணணும். டைம் இதனாலதான். திருப்பியும் இந்த 40 minutesக்கு மேல திருப்பியும் கண்டினியூ பண்ணாக்கா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா லிசன் பண்ணுவாங்களாங்கிறதும் தெரியாது. இப்போ ஒரு 40 minutes தானே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் கூட அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு எல்லாரும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எல்லாருக்குமே ஒர்க் இருக்கு. ஸோ எப்படியோ வந்து இது பண்ணிடுவான். அது இந்த டைம் இதனாலதான் சொல்ல முடியாது, மீனிங்லாம் சொல்ல முடியாது. கரெக்ட் மேடம், அது எங்களுக்கு புரியுறது. ஆனா இவ்வளோ பிஸில நீங்க இவ்வளவு பண்றது பெரிய விஷயம் மேடம். அதுவும் இந்த வீடியோ கரெக்ஷன், ஆடியோ கரெக்ஷன், எங்களுக்கு இவ்வளவு பிஸியா இருக்கும்போது நீங்க எல்லாம் எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு புரியுறது. பட் இதெல்லாம் நீங்க உண்மையா நிஜ பகவான் சேவைன்னா இதுதான் மேடம், பகவான் சேவை. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூமா. தேங்க்யூமா, தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த மிஸ்டேக் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்றத கொஞ்சம் இதுவா எடுத்துக்காம, இட் இஸ் ஜஸ்ட் அ சஜஷன், இட் இஸ் நாட் அ மிஸ்டேக் கரெக்ஷன், கரெக்ட். இட் இஸ் அ சஜஷன். நாங்களும் அந்த மாதிரி தான் கத்துட்டு வந்திருக்கோம் இத்தனை இதுல. இட் இஸ் ஜஸ்ட் இதுதான். அது இன்னும் கொஞ்சம், ஏன்னா ப்ரொனன்சியேஷன் சான்ஸ்கிரிட்ல இட் இஸ் செட் தட் எவ்ரி லெட்டர் ஹஸ் காட் அ மீனிங், எவ்ரி லெட்டர் இஸ் அ ஸ்லோகா அப்படின்பா.
அதனால அது கொஞ்சம் வந்து அந்த ஷா ச அது மாறினாலே மீனிங்கே மாறிடும். அதனாலதான் கொஞ்சம் பார்த்து பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றது. அது நீங்க வந்து ஒரு ஸ்லோகம் ஒரு இது வந்து கரெக்டா அந்த இது ப்ரொனன்சியேஷன் கத்துட்டேன்னா மிச்ச ஸ்லோகம் நீங்க ஆத்துல சொல்ற ஸ்லோகம் நிறைய பேர் எல்லாருமே சொல்லுவா ஸ்லோகம். அதுலயுமே நம்மளுக்கு தெரியும், அரே இந்த மாதிரி வந்திருக்க கூடாது, இந்த மாதிரி வந்திருக்கணும்னா வீல் கரெக்ட் அவர் செல்ஸ். இப்போ நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றச்சியோ இல்ல வேற ஏதாவது ஸ்லோகம் சொல்றச்சியோ, லட்சுமி சஹஸ்ரநாமம் இந்த ஸ்லோகம் சொல்றச்சியோ, அந்த சான்ஸ்கிரிட்டோட அந்த இது வந்து ப்ரொனன்சியேஷனே உங்களுக்கு தெரியும், அச்சா இது வந்து தப்பா இருக்கு, இது வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு. அதனால அது ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் சஜஷன் வி கிவ் for you to do it properly. அவ்வளவுதான். எஸ் மேடம், அது நீங்க சொல்றது ரொம்ப அழகா சொல்லுவீங்க. என்னன்னா ரொம்ப நல்லா சொன்னேன், ரொம்ப அழகா சொன்னேன். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு தான் நீங்க எங்க மிஸ்டேக்ஸ் என்ன பண்றோம்னு சொல்றது. அது அது உண்மையாவே நாங்க கிளாஸ்க்கு உட்கார வரதே நான் ஆசையா ஓடி வருவேன். இன்னைக்கு எந்த வேலை இருந்தாலும் தூக்கி வச்சுட்டு எனக்கு கிளாஸ் இருக்குன்னு நான் வந்து உட்காந்துருவேன். நான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த கிளாஸ்ல உட்கார்றது. அது அந்த சந்தோஷம் வேற எதுலயுமே எனக்கு கிடைக்கலன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. Thank you. We should thank Geeta Pariva for that. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா இன்னுமே நல்லா இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகும்போது நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா. நாங்க ஏன் ரொம்ப மைன்யூட்டாவும் பார்த்து சொல்றோம் அப்படின்னா, ஸோ எல்லாம் நல்லா சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு தப்பு வரக்கூடாது, ஸோ அதையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். இது சின்ன தப்பு தானே, இதை போய் சொல்லணுமான்னு கூட சில பேருக்கு தோணும். பட் எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்றது ஃபீட்பேக் கொடுக்கு. தேங்க்யூ, நன்றி மேடம். ரொம்ப கல்யாணிஜி ரொம்ப எக்ஸலண்டா எல்லாருக்கும் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ஓகேமா, நெக்ஸ்ட் பர்சன். தேங்க்யூ ஜி. ஜி நெக்ஸ்ட் வந்து ராகவேந்திரன் சேது மாதவன் ஜியோட சாங் ஷேர் பண்ணிட்டு அப்புறமா அவரோட ஃபீட்பேக் கேட்கலாம் ஜி. ஓகே, அவங்க ஆடியோ ஷேர் பண்ணிருக்காங்க, கேட்கலாம். கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா, மாபாரதத்தின் கண்ணா, மாய கலைகளில் மன்னா, மாபாரதத்தின் கண்ணா, மாய கலைகளில் நீ மன்னா, மாதவா கார்மீக வண்ணா, மதுசூதனா, மாதவா கார்மீக வண்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா, கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா, தாயின் அன்பு உள்ளம், தந்தையின் அன்பு நெஞ்சம், தாயின் அன்பு உள்ளம், தந்தையின் அன்பு நெஞ்சம், தந்தவன் நீயே முகுந்தா, ஸ்ரீ வைகுந்தா, தந்தவன் நீயே முகுந்தா, கோபியர் கொஞ்சும் ரமணா, கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா. ஜி ரொம்ப நல்லா இருந்தது ஜி, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்னோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னாக்க, நான் ரிட்டையர் ஆகி ஒரு 2-3 வருஷம் ஆக போகிறது. ஸோ ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் வந்து என் சம்பந்தி வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த கீதா பரிவார் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டுருக்கேன் செப்டம்பர்லேருந்து, ஒய் கான்ட் யூ அட்டெண்ட் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு தென் ஐ ஹேட் எ ஹெசிடேஷன், ஜாயின் பண்ணலாமா. எனக்கு ஆக்சுவலி என்னன்னு பார்த்தேன்னா, அதாவது எங்கள் அப்பா அம்மா காலத்துலலாம் வந்து ஹிந்தி சான்ஸ்கிரிட்லாம் வந்து பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அவங்க வந்து ஹிந்தி சரளமாக பேசுறது அதெல்லாம் இருந்தது. சான்ஸ்கிரிட் அவங்களால வேறு ஸ்லோகங்கள்லாம் நல்லா படிக்க முடிஞ்சது. எனக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா, இப்போ வந்து கா கா க சா 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 டா 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 சா சா எதுவுமே வராது. ஸோ அதனால் பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம் இட் செல்ஃப், அப்புறம் வந்து செப்பரேட்டாக போய் நான் ட்ரெயின் பண்ணிக்கல, காரணங்கள் வேறு வேறு. அதனால் எனக்கு வந்து ஒரு இன்ஹிபிஷன்னா இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் அவர் ரீஜன் மைட் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஸோ எனக்கு அந்த ஹெசிடேஷன்றதுனால வந்து அந்த பக்கமே நான் போகலை.
ஸோ சஜஷன் பண்ணப்ப ஓகே நான் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் அட்டெண்டிங். அது பண்ணுறப்ப தென் ஐ ரியலைஸ் தட் நோ ஐ கேன் வந்து இங்கே வந்து ஒரு பயம் எதுவும் இல்லாமல் தப்புகள் எது பண்ணாலும் வந்து அதை வந்து ஒரு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வழி இருக்குது. அதில் வந்து நம்ம கற்றுண்டு இதுலேருந்து நம்ம வந்து மேலே மென்மேலே வந்து இது ஒன்றுமே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் இதுலேருந்து வேறு வேறு லெவலுக்கு போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதில் அது வந்து மெயினாக வந்து இந்த குருமார்கள் தான், உமா மேடம், கல்யாணி மேடம், அப்புறம் இந்த என்டையர் சிஸ்டம், மிஸ்டர் மோகன், அப்புறம் வந்து நிக்கிலா மேடம், அப்புறம் ஓவர் இஸ் அன்சங் ஹீரோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட், இவங்களால வந்து என்னாலேயும் வந்து இது மாதிரி ஒன்று கற்றுக்க முடியும். ஏன்னா நிறையா பண்ணும்போது எனக்கு வந்து தெரியும் இது வந்து இந்த த சா இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து எவ்வளோதான் நான் வந்து அதை வந்து திருப்பி திருப்பி கேட்டாலும் when I sing that sloka and recite that sloka and send it across, definitely I know there'll be mistakes because they're all hardwired in the mind. So அதை வந்து போக்கணும்னா வந்து we have to unlearn the way. Say for example பூதானி அப்படிங்கிற பூதா அப்படின்னே வருது, ஏன்னா அது வந்து hardwired. இது பூத்த அப்படின்னு சொல்லணும், பூதா அப்படின்னா அது அந்த அது சம் வேர்ட்ஸ் ஆர் ஹார்ட்வயர்ட். ஸோ இது மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்து ஹார்ட்வயர்ட் இந்த மைண்ட். இந்த ஸ்லோகம் சொல்கிறப்ப அது வந்து இட் கம் யூனோ ஆன் டாப் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் தென் மேக்கிங் யூ டு மேக் த மிஸ்டேக். அதை வந்து நம்ம வந்து வி ஹவ் டு அன்லேர்ன் அண்ட் தென் லேர்ன் தீஸ் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறப்ப யூனோ கல்யாணி மேடம் ரொம்ப பேஷண்ட்டாக வந்து அதை பார்த்து இது மாதிரி சொல்லணும், இது மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு அந்த இன்னொரு குரு சொல்லிட்டு போனார் பாலாஜி, நம்ம வந்து நிறையா தடவை காத்தால 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து நான் ரிசைட் பண்ணி ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நானும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்து நான் சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. காத்தால 4 மணிக்கு எழுந்து உட்காந்தேன்னா திருப்பி அதை வந்து சொல்லி 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 பழகி அந்த பாட்டெல்லாம் திருப்பி ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டு அதெல்லாம் பண்ணாலும் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது எனக்கு தெரியும். பட் ஐ திங்க் இட் இஸ் எ ஸ்மால் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யூனோ learning different things and then getting into unknown territory, getting familiarized more towards இந்த ஒரு பாத்துல போகலாம், இந்த மாதிரி ஒரு இதில் வந்து கற்றுட்டோம்னா it also helps you to become better அப்படிங்கிற ஒரு இதில் வந்து I started doing it. இது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வந்தது, so my thought flow is stopped. Maybe I have taken more time. இல்ல சார், வேற யாரோட வீடியோல ஆடியோ இருந்து ஏதோ சவுண்ட் வந்துருது, அதான் வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. பரவாயில்ல. I think I may repeat the same thing, but overall it is really good. Thank you the entire system, Gurujis and Nikila madam and Mohan sir, and considering my request to play the audio rather than singing it because of very many reasons. So அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. Thank you so much, sir. Thank you so much. ஜி நெக்ஸ்ட் விஜயா ஜி அவங்களோட ஃபீட்பேக் சொல்றதுக்கு கூப்பிடுறேன். जी नमस्ते जी. नमस्ते मा. I'm விஜயா சாமுண்டீஸ்வரி கல்யாணராமன். முன்னாடியே நம்ம ஒரு இன்ட்ரோ செஷன்ல காட் இன்ட்ரோடியூஸ். அதே தான் நான் ஆக்சுவலா சொல்லுவேன். முதல்ல என்னோட சின்சியர் தேங்க்ஸ் உமாஜி, கல்யாணிஜி, அண்ட் இதுக்கு வந்து இந்த ஒரு நெட்வொர்க் கம்ப்ளீட்டா நல்லா ஒர்க் பண்றதுக்கு கோஆர்டினேட் பண்ற மோகன்ஜி, நிக்கிலாஜி, அண்ட் இப்போ வந்து வேற லெவல்ல இருக்கிற நம்மளோட பிசி இதெல்லாம் பாலாஜி ஜி, எல்லாருமே ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னோட நமஸ்காரம் டு எவ்ரிவன். அதுதான் மெயினா சொல்ல வச்சேன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரியே தான் எனக்கு வந்து கண்டிப்பா இதுல வந்து ஒரு சம் டிவைன் ஃபீலிங் இருக்கு இந்த கிளாஸ் வரது. அந்த ஒரு இன்னர் ஹார்மனி அண்ட் பீப்பிங் இல்லையா, அதெல்லாம் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. we need to experience it. அது வந்து இந்த கிளாஸ்ல தான் நடக்கிறது எனக்கு. அதே மாதிரி அது ஒரு ப்ரொனன்சியேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து நமக்கே அறியாம அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறச்ச நமக்கே தெரியாம ஏதோ ஒண்ணு இட் ஹேப்பன்ஸ். ஒண்ணு நம்ம பெர்ஃபெக்ட்டா சொல்றோன்ற ஒரு திருப்தி அண்ட் சம் ரியாக்ஷன்ஸ் which is happening in ourselves. அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 3 ஸ்லோகா கத்துனோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா வந்து நாளைக்கு கூட ஓடிட்டு இருக்கும் மைண்ட்ல.
அதையே சொல்லிட்டே இருப்போம். ஸோ வேற எதுலயுமே அந்த தாட்ஸ் போகவே இல்லை. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளஸிங்கா நான் நினைக்கிறேன். அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் எவ்ரிதிங் அந்த ஒரு விஷயம். அண்ட் எப்படி வந்து நமக்கு கிடைக்கிறதோ அதை அப்சர்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு 100% நீங்க கொடுக்குறீங்க. அந்த ப்ரொனன்சியேஷனா இருக்கட்டும், டெடிகேஷனா இருக்கட்டும், அந்த பேஷன்ஸ் மெயினா அவரு சொன்ன மாதிரி அந்த பேஷன்ஸ்ன்றது ஒரு பெரிய பெரிய குவாலிட்டி. அந்த பொறுமையா அவ்வளவு சலிச்சுக்காம ஒரு ஃபேஸ்ல எந்த விதமான சலிப்பும் இல்லாம ஒரு ஸ்மைலோட கேரி த்ரூ அவுட் த டே. அந்த இதை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நமக்கு ஒரு சாந்தம் வரும். நாமளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றது இருக்கு நாள் பூரா. ஸோ ஐ எம் ட்ரைங் டு ரிசீவ் 100% ஆஃப் வாட் யூ டீச் இன் கிளாஸ் அண்ட் நோ இம்பேக்ட் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். அதுதான் மெயினா. ஆக்சுவலா எனக்கு நான் இப்போ ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருந்தேன் கேரளா. அன்னைக்கு அது வெட்டிங், பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். ஸோ லிஸ்னிங் மொழியாவது நான் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் ஆங்க. எப்படி நீ வந்து இந்த சத்தத்துலயும் வந்து நீ அட்டென்ட் பண்ற அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் அட்லீஸ்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட் அப்படின்ற மாதிரி. எனக்கு இது மாதிரி நான் இருந்ததே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத பர்சன். நான் எல்லாத்துலயும் ஒண்ணு ஜாயின் பண்ணுவேன். பண்ணும்போது இனிஷியலா பெர்ஃபெக்ஷன் அப்படி எல்லாம் இருக்கும். அப்புறம் போக போக டைல்யூட் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து த்ரூ அவுட் வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஓரளவு மெயின்டைன் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். அண்ட் இந்த இது சொல்றச்ச கூட ஒரு பிரெத் கண்ட்ரோலும் கிடைக்கிறது. அதையும் நான் பார்த்தேன். ஜென்ரலா எனக்கு எல்லாம் வந்து போன்ல பேசினாலே மூச்சு வாங்கும், அப்படி இருக்கும். பட் இது திருப்பி திருப்பி சொல்றச்ச சில ஸ்லோகா நீங்க சொல்றச்ச வந்து அந்த லாஸ்ட் லைன் மொத்தமா சேர்த்து சொல்லணும்ன்றீங்க. அப்ப சொல்றச்சு வந்து எப்படி ஈஸியாவா சொல்லிடுறா, நம்ம ரிப்பீட் பண்ணுவோமா அப்படின்னு இருக்கும். இவாளுக்கெல்லாம் ஈஸியா வந்துடுறது, நம்ம என்ன சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கேன்னு. பட் அது பண்றச்ச என்னமோ ஒரு அவ்வளவு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அண்ட் யா நம்மளால முடியும் அப்படின்றது. அது வந்து நாள் பூராவும் எல்லா விஷயத்தையும் அந்த பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப ஹெல்ப் பண்றது. அது ஒண்ணு பாக்குறேன். அண்ட் ஏதோ கடவுளோட அனுகிரகம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குரு அண்ட் குருஸ் அண்ட் எல்லாரும் இந்த ஒரு கம்ப்ளீட் பரிவான்றதுக்கு மீனிங் இங்கதான். எல்லாருமே வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்றது நான் பாக்குறேன். ஆக்சுவலா நானும் இந்த மாதிரி கனெக்ட் ஆகணும்னு தான் நான் பாக்குறேன் அந்த சர்வீஸ் எல்லாம். பட் கொஞ்சம் எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் ஹெல்த் இருக்கறதுனால ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஜாயின் அந்த மாதிரிதான். அண்ட் சான்ஸ்கிரிட் எனக்கும் தெரியாது, ஹிந்தி எனக்கு தெரியும். ஸோ அந்த இதோட கம்பேர் பண்ணி தான் நான் மற்ற ஸ்லோகா கிளாஸ் எல்லாம் போறச்ச அந்த சவுண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு எல்லாம் வந்து நான் அதை பார்த்து தான் கம்பேர் பண்ணி நோட் பண்ணி பண்ணேன். இந்த கிளாஸ்ல மட்டும்தான் நான் தமிழோடது மட்டும்தான் படிச்சேன். ஏன்னா நீங்க சொல்றச்சே வந்து அது எங்க வருது என்னன்றது கிளியரா தெரியறது. அவ்வளவு கிளாரிட்டி இருக்கு நீங்க சொல்லி கொடுக்கறதுல. அண்ட் எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த வார்த்தையும் அப்படியே சேர்த்து எடுத்துடுறீங்க. அந்த மாதிரி எல்லாம் பாக்குறச்ச வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்கு. அதை சொல்லும் போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு இல்லையா? இட் இஸ் ரியலி நோ ஒன் கேன். கொஞ்சம் எனக்கு அதுல ப்ரைடு தான். ஓகே, ஐ எம் பார்ட் ஆஃப் கீதா கிளாஸ் அப்படின்றது. அண்ட் அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் நீங்க இந்த இந்த ஆனந்தோத்சவாலே வந்து நீங்க இவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்து ஆக்சுவலா எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இனிஷியேஷன்ஸ் இருந்து பண்ணலாமா வேண்டாம், எனக்கு ரொம்பவே உண்டு. எனக்கு நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்ன உடனே எனக்கு ஆக்சுவலா நான் டீச்சரா ஒர்க் பண்ணுவேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் எனக்குன்னு வச்ச வந்து ஐ ஹேட் தட் இனிஷியேஷன். பண்ணணுமா, எப்படி பண்ணுவோம், நான் கண்டிப்பா தப்பு தப்பா சொல்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருக்கு. ஸோ நைட் ஆக்சுவலி உட்காந்து நான் பண்ணேன். இன்னைக்கு எப்படியும் முடிச்சுட்டு தான் வேலையை பார்க்கணும். சோ ஹேப்பன் அன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் ரெக்கார்ட் பண்ணும், ரெக்கார்டே ஆகல. சோ ஓகே, சம் சேலஞ்சஸ் தேர், பட் வி ஹேவ் டு ஃபினிஷ் அன்னைக்கு நான் பண்ணேன். நான் நீங்க ஏதோ ஒரு மிட் நைட்ல அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் உங்க வீடியோ. அன்னைக்கு ஒரு 10 times ஐ ரெக்கார்டு. பட் என்னோட போன்ல வந்து மெமரி ஸ்பேஸ் இல்லாம அது ஆட்டோமேட்டிக்கா பாதியிலேயே வந்து நின்று இருக்கு. பட் ஐ வாஸ் சோ மச் இன்டு இட், அதை நான் பார்க்கவே இல்லை. சோ நான் எப்படியும் அந்த ஸ்லோகம் ஒரு 10 தடவை சொல்லிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாவே. அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த இதுலயும் எவ்வளவு பேர் ரங்கோலி காமிக்கிறதா இருக்கட்டும், ஸ்லோகம் சொல்றதா இருக்கட்டும், பாடினதா இருக்கட்டும், அண்ட் அந்த குட்டி கவிதை, அப்புறம் அவளோட டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் நிறைய எல்லாம் பாக்குறச்சு வந்து உங்க லைஃப்ல எவ்வளவோ விஷயம் இருக்கு. எவ்வளோ நம்ம வந்து ஒன்னொன்னு அனுபவிக்கணும் லைஃப்ல. எவ்ரி மினிட் அதை நம்ம அனுபவிக்கணும்ன்றதுதான் என்னோட. நான் இதுல கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிறது தான். தேங்க்யூ சோ மச் எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் எங்களை நல்லா வந்து அந்த அளவுக்கு மோல்டு பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின்.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க எல்லாருமே இப்ப வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் லெவல்லையும் இப்ப நான் வந்து லெவல் 4 பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லெவல் 1ல இருந்து வந்தவா எல்லாரும் நாங்க இன்னும் எல்லாரும் இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். எல்லாரையும் நன்னா தெரிஞ்சிருது இப்ப. அது மாதிரி நீங்க எல்லாரும் வந்து அது மாதிரி ஃபுல்லா எல்லா லெவலும் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் இப்போ அடுத்தடுத்த லெவல் ஸ்லோகாஸ்லாம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவோம். அது தெரிஞ்சது அந்த 15th வந்து ஒரு ஸ்லோகம் பேரராகம் இன்னொன்னு இது. பட் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து கொஞ்சம் புரிப்படாம இருந்தது. சொல்ல சொல்ல நன்னா இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஆக்சுவலி நான் வந்து ட்ரெயினர் ஆனதெல்லாமே இப்பயுமே எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் இந்த கிளாஸ் ஆசைப்பட்டுன்னு சேர்ந்தேன். நான் எதுக்கு இந்த எக்ஸாம் கொடுத்தேன் அப்படின்னா, நம்மளோட மெமரி பவர் எல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல படிச்சது, நம்மளோட மெமரி பவர் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம், நம்மளே சும்மா டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன். இப்ப இது பண்ணி நான் ட்ரெயினர் ஆகலாங்கிறதுலாம் கூட தெரியாது. சும்மா அப்ளை பண்ணா அது ஏதோ காட்ஸ் கிரேஸ் நான் பண்ணிட்டேன். அப்புறமா இந்த ட்ரெயினரா வரதுக்கான ஒரு தைரியம் எல்லாம் கிடையாது. ரொம்ப எல்லாம் யாரோடையும் நான் மூவ் பண்ணது இல்லை, பேசினது கிடையாது. என்னோட ஃபேமிலி பசங்க ஸ்கூலுக்கு போறது, அது காலேஜ் அப்படியே தான் போயிடுது. என்னோட ட்ரெயினர் தான் நீங்க அப்ளை பண்ணுங்கோ, தைரியமா வாங்குவோன்னு சொல்லி அவங்க வந்து பிடிச்சி இழுத்துன்னு வந்து நான் ஏதோ கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி ஆச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இப்போ நான் லெவல் 4 பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நமக்கும் ரெகுலர் ப்ராக்டிஸா இருக்கு. அதனால எல்லாருமே வந்து உமாஜி நீங்க சொல்ற மாதிரின்னு நான் சேர்ந்ததே வந்து எக்ஸாம் கொடுக்க வேண்டாங்கிறதுனாலதான். எனக்கு நான் வந்து விஷ்ணு சத்சங்கம் சொல்லிட்டு இருக்கச்சு என்னோட சத்சங்ல இருந்தவாச்சனா கீதா பரிவார்ல வந்து தே டீச் பகவத்கீதா. the one thing you need not do any exam அப்படின்னா, அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு வந்து அது வெறும்னா படிச்சா போறோம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சேர்ந்து படிச்சது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இதுவெல்லாம் இது பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த மாசம் ஏகாதசி அன்னைக்கு எங்களோட குருஜி வந்து we have formed a group. நாங்க படிச்ச பேட்ச் இந்த லெவல் 4 ஆன அப்புறம் ஒரு பேட்ச் ஏகாதசி we used to get together and we'll chant for 1 hour. ஃபர்ஸ்ட்ல இருந்து 4th சாப்டர் வரைக்கும், அப்புறம் 5th இருந்து 8th சாப்டர், அப்படியே ஒவ்வொன்னா அது மாதிரி ஒரு ரொட்டேஷன் மாதிரி 1 hourக்கு we used to chant. அப்போ ஒரு 3-4 மாசம் முன்னாடி தான் she was commenting, நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்க்கு இது படிக்கணும்னு படிங்கோ, அப்போதான் உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து உங்களோட இது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அட்லீஸ்ட் ஃபார் தட் சேக் யூ ஹாவ் டு டூ தட். அப்போ வந்து நான் நினைச்சேன் சரி நம்ம தான் ரிட்டையர் ஆயாச்சு, இனிமே கொஞ்சம் அட்லீஸ்ட் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் ஆபீஸ் ஓடணும், அதுக்கு பண்ணணும் இதுக்கு பண்ணணும், படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் இப்போ படிக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து அதை பிகாஸ் ஷீ ஃபோர்ஸ்ட் மீ. அது அவ சொன்னது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ வி ஹாவ் டு டூ தட் எக்ஸாம்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதினேன். இப்போ செகண்ட் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். பார்க்கணும் அது எத்தனை இது மாசத்துக்கு அப்புறம் அது முடியுமோ தெரியல. Actually, இதுதான் நானும் And the one thing you told about the breath control, yeah, இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகா எல்லாமே நீங்க கரெக்டா அந்த மகாபிராணா இதுல அல்ப பிராணாவோட படிச்சேன்னா உங்களோட அந்த இட் இஸ் ஜஸ்ட் பிராணாயாமா அப்படிதான் சொல்லுவா என்னோட வேதா மாஸ்டர். நான் வேதாவும் கத்துக்கிறேன். வேதா மாஸ்டர் சொல்வார் இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் அது வந்து இட் இஸ் பிராணாயாமா. நீங்க படிக்கிறச்சே உங்களோட அந்த இது வந்து நன்னா இன்க்ரீஸ் ஆகும், நல்லா லங்ஸோட இதெல்லாம் கெப்பாசிட்டி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் தட். எனக்கு இந்த மார்னிங்ல வந்து அந்த பிரெத்லெஸ்னஸ், அந்த ஆஸ்மா மாதிரி அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. ஆஃப்டர் லேர்னிங் திஸ் விஷ்ணு சஹஸ்ரநாமா அண்ட் பகவத்கீதா அண்ட் சாண்டிங் இட் ரெகுலர்லி, I am not getting that problem for the last 2-3 years. எனக்கு வரதே இல்லை. I have improved. It has improved my health a lot. So thank you so much. Thank you. அவங்க தனபாகியம் ஜி ஒரு மெசேஜ் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அவங்கள அன்மியூட் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்களோட இது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்லியிருந்தாங்க. ஓகே சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஜி.
விஜயாஜி மட்டும் பாக்கி 4 minutes இருக்கு. கட் பண்ணிட்டு நான் திரும்ப கொடுக்கட்டா? இப்ப வேற யார் இருக்காங்க ஜி இப்ப? விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி ஜி பாக்கி இருக்காங்க. இன்னும் அவங்க சொல்லல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே சரிம்மா. ஓகே, அது முடிச்சுட்டா நம்ம இந்த செஷனோட முடிச்சுடலாம். பிரேயர் அதோட முடியுது. ஆமா, க்ளோசிங் பிரேயர் சொல்லணும் இல்லையா? ஓகே சரி, நம்ம அகைன் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிடலாமா? ஓகே, நான் அப்புறம் அகைன் ஜாயின் பண்ணலாம். ஓகே ஜி, ஓகே ஜி.